அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே பிப்ரவரி 26 தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் 5ஆம் அதிகாரம் 44வது வசனம். தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவரில் ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? இதில் சொல்லுகிறது, நமக்கு மகிமை தேவன் தர வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தர வேண்டிய மகிமையை நாம் இந்த உலக மகிமையை தேடி ஓடக்கூடாது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு பார்க்கிறோம், நிறைய இடங்களிலே மகிமையை தேடி ஓடுகிற தலைவர்கள் உண்டு, அரசியல்வாதிகள் உண்டு, மகிமையை தேடி ஓடுகிற ஊழியர்கள் உண்டு. பட்டம் பெறுவதற்காக மகிமையற்றவர்களிடமிருந்து மகிமையை தேடும் பட்டங்களை பெறுகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலே நாம் முக்கியமாய் தெரிந்து கொள்ள வேண்டும், மகிமைக்காக தேவன் கொடுக்கும் மகிமையை மாத்திரம் நாம் பிரதிபலிக்கிறவர்களாக எப்போதும் செயல்பட வேண்டும். தேவனிடத்திலிருந்து வருகின்ற மகிமையை அல்லாமல் வேறே மகிமையை நாம் பின்பற்றாமல் நம்மிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதே மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இதை நாம் கடைபிடிக்க தேவனிடத்திலிருந்து பெறப்படும் மகிமை தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற மகிமை. இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, உங்களுக்கு மகிமை எங்கிருந்து வர வேண்டும்? தேவனிடத்திலிருந்து வர வேண்டும். அது தேவனால் வர வேண்டும். இந்த மகிமையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி தேவனிடத்திலிருந்து பெறுகின்ற மகிமையை நீங்கள் பெறும் பொழுது தேவன் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். காட் வில் bless you abundantly. தேவன் அதிகமாய் அவருடைய மகிமையை தேடும் பொழுது நாம் விசுவாசத்திலும் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் ஆணித்தரமாய் உறுதியாக நிற்போம். ஆனால் உலக மகிமையை தேடும் பொழுது நம்மால் ஜெபம் செய்ய முடியாது, வேதம் வாசிக்க முடியாது, விசுவாசத்தில் உறுதியாய் நிற்க முடியாது. உலக மகிமை நம்மை விசுவாசத்திலிருந்து புறம்பே தள்ளும். ஆகவே இந்த காலை வேளையிலே தேவனுடைய மகிமையை நாடுவோம். தேவனுடைய மகிமை நம்மை வழிநடத்தட்டும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மே காட் bless you.